Hi students, நம்ம யூனிட் நம்பர் 22 பார்த்துட்டு இருக்கோம். வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் அந்த சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ்னால என்னென்ன டிசீஸ் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு டிசீஸ் பார்த்தோம். என்னென்னா ஸ்வைன் ஃப்ளூ அண்ட் ஏவியன் ஃப்ளூ, அதாவது பறவை காய்ச்சல்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த ரெண்டு டிசீஸும் தான் வந்துட்டு அனிமல்ஸால் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிசீஸில் பார்த்தோம். ஸோ இந்த சாப்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் வந்துட்டு வைரஸ் பாக்டீரியாவை பேஸ் பண்ணது தான். ஸோ அதனால் இந்த டிசீஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 267 இருக்குது. Some pathogens are transmitted by sexual contact from one partner to another and not by causal physical contact. ஸோ சில பேத்தோஜன்ஸ் வந்துட்டு இந்த செக்ஷுவல் கான்டாக்ட் மூலிமா ஒருத்தர்கிட்ட இருந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட பரவும். ஒரு ஃபிசிக்கலாக இல்லாமல், அதாவது வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் சும்மா போயிட்டு அவங்களோட ட்ராப்பிங்ஸில் இருந்தோ இல்லாட்டி அவங்க சுவாசிக்கக்கூடிய காற்று இருந்தோ பரவாமல் இந்த செக்ஷுவல் கான்டாக்ட் மூலிமா பரவும். அதைத்தான் வந்துட்டு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். A few sexually transmitted diseases are AIDS, gonorrhea, genital warts, genital herpes and syphilis. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இப்படி இந்த மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம சாப்டர்னு பார்த்திங்கன்னா எய்ட்ஸ் அண்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் பி டிசீஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு எக்ஸாம்பிளாக. ஸோ அந்த ரெண்டையும் தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எய்ட்ஸ். ஸோ எய்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், அக்வைர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், அதாவது எய்ட்ஸோட ஃபுல் ஃபார்ம். அக்வைர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இஸ் காஸ்ட் பை ரெட்ரோவைரஸ் known as ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் HIV. ஸோ எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும், எய்ட்ஸ் அண்ட் HIV ரெண்டும் சேமாக டிஃப்ரெண்ட்டான, இட்ஸ் ரெண்டுமே போத் ஆர் சேம். ஸோ எய்ட்ஸை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் தான் வந்துட்டு HIV வைரஸ். ஸோ அதான் வந்துட்டு எய்ட்ஸ் அண்ட் HIV ஆர் போத் ரெண்டுமே வந்துட்டு சேம் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், அதான் எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை, இது எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா ரெட்ரோ வைரஸ், அதாவது RNA வைரஸ்னால வருது. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், அதாவது HIV அப்படின்னு சொல்கிறோம். The virus attacks the white blood cells or lymphocytes and weakens the body's immunity or self-defense mechanism. ஸோ இந்த வைரஸ் வந்துட்டு எதை அட்டாக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸ் இல்லாட்டி லிம்போசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒயிட் பிளட் செல்ஸை வந்துட்டு அட்டாக் பண்ணி நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்துட்டு வீக் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லாட்டி செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை வந்துட்டு வீக்கன் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அக்வைர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை ரெட்ரோவைரஸ் known as human immunodeficiency virus HIV. The virus attacks the white blood cells or lymphocytes and it weakens the body's immunity or self-defense mechanism. It is transmitted through sexual contact from infected person to a healthy person, blood contact, transfusion of unscreened blood by surgical instruments, infected needles and syringes, maternal fetal transmission from infected mother to the fetus. ஸோ இந்த டிசீஸ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் கான்டாக்ட்னாலே டிரான்ஸ்மிட் ஆகும் ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் வந்துட்டு ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு. ஸோ பிளட் கான்டாக்ட் அப்படின்னா சப்போஸ் யாராச்சும் பிளட் டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த அவங்க ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் போயிட்டு பிளட்டை டொனேட் பண்ணும்போது அவங்களோட பிளட்டில் வந்துட்டு இந்த வைரஸ் இருக்கும். ஸோ அது மூலயமாவும் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகலை, அதான் வந்துட்டு பிளட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாட் ஒன்லி அது மூலயமா மட்டும் இல்லை, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாட் ஐட்டம் சாப்பிட்ற கடைக்கு போகிறீங்கன்னா அவங்க ஆனியன் கட்டும்போது தெரியாமல் அவங்களோட ஃபிங்கரையும் சேர்த்து கட் பண்ணுறப்ப அந்த ஆனியனில் வந்துட்டு அவங்களோட அந்த ஃபிங்கர் கட் பண்ணும்போது அங்கே பிளட்டு லீக் ஆகிற பிளட்டு வந்துட்டு ஆனியனில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதாவது ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ அதை தெரியாமல் அவங்க அப்படியே கட் பண்ணுறாங்க, கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவங்களுக்கு பிளட் வருதே தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா
அப்போ அவங்க கொஞ்சமாக இருக்கக்கூடிய அப்போதைக்கு அவங்க என்ன கண்ணில் பார்க்குறாங்களோ அந்த ஆனியனை மட்டும்தான் அவங்க வாஷ் பண்ணுவாங்க. ஸோ வாஷ் பண்ணாலும் இந்த வைரஸ் வந்துட்டு போகாது. ஸோ அப்படியும் வந்துட்டு அப்போ நம்ம அந்த ஆனியன் எடுத்து சாட் ஐட்டம்ஸில் போட்டு கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்க அதை கட் பண்ண அந்த இன்ஃபெக்டட் பர்சனில் இருக்கக்கூடிய பிளட்டு வந்துட்டு ஆனியனில் டிரான்ஸ்மிட் ஆகி அந்த ஆனியனை வந்துட்டு கஸ்டமர் சாப்பிடும்போது அவங்களுக்கு அது மூலயமாவும் இந்த டிசீஸ் வந்துட்டு வரும். அதான் சொல்கிறாங்க பிளட் கான்டாக்ட். நெக்ஸ்ட் வந்து சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா நீடில்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு இன்ஃபெக்டட் பர்சனுக்கு யூஸ் பண்ண அதே நீடிலை வந்துட்டு ஹெல்த்தி பர்சனுக்கு அந்த நீடிலையும் சிரிஞ்சு யூஸ் பண்ணும்போது கூட இந்த டிசீஸ் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகும். நெக்ஸ்ட்டு மேட்ரனல் ஃபீட்டல் டிரான்ஸ்மிஷனா டியூரிங் ப்ரெக்னென்சி. ஒரு மதருக்கு வந்துட்டு இந்த டிசீஸ் இருக்குது அப்படின்னா அந்த டிசீஸ் வந்துட்டு அப்படியே அவங்களோட ஃபீட்டஸ், அதாவது வந்துட்டு அன்பார்ன் சைல்டுக்கு வந்துட்டு அது பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ it is transmitted through sexual contact and blood contact by surgical equipments, maternal and fetal transmission. Weight loss, prolonged fever, sweating at night, chronic diarrhea are some of the important symptoms. ஸோ இந்த எய்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ சடனாக அவங்க வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகிடுப்பாங்க. ஃபீவர் வந்துட்டு இருக்கும், ப்ரொலாங்டு ஃபீவர் இருக்கும். ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வேர்த்துக்கிட்டே இருக்கும். டயேரியா, க்ரோனிக் டயேரியா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த எய்ட்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எய்ட்ஸோட அப்ரிவேஷன் என்ன? அக்வயர்டு இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இஸ் காஸ்ட் பை ரெட்ரோவைரஸ் நோன் அஸ் human immunodeficiency virus HIV. It attacks the white blood cells and weakens the body's immunity or self-defense mechanism. It is transmitted to sexual contact, blood contact, surgical equipments and maternal fetal transmission. So symptoms of AIDS are weight loss, prolonged fever, sweating at night, chronic diarrhea. So இதான் வந்துட்டு AIDS. இது எப்படி வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணலாம், எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது. டிஸ்போசபிள் சிரஞ்சஸ் அண்ட் நீடில்ஸ் ஷுட் பி யூஸ்ட். ஸோ யூஸ் அண்ட் த்ரோ சிரஞ்சை தான் யூஸ் பண்ணணும். ஸோ டிஸ்போசபிள் சிரஞ்சஸ் அண்ட் நீடில்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ப்ரொடெக்டட் அண்ட் சேஃப் செக்ஷுவல் கான்டாக்ட், ஸ்க்ரீனிங் ஆஃப் பிளட் பிஃபோர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ ஒருத்தருக்கு வந்துட்டு பிளட்டை வந்துட்டு அதாவது பிளட் டொனேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அந்த டொனேட்டட் பிளட்டை வந்துட்டு ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஏற்றும் போது கொடுக்கும்போது அதை கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இந்த பிளட்டில் வேறு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கா, இதில் ஏதாச்சும் வைரஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஸ்க்ரீனிங் அந்த பிளட்டை பண்ணணும். அவாய்டு ஷேரிங் ஷேவிங் பிளேடஸ் அண்ட் ரேசஸ். ஸோ வந்துட்டு சலூன் ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஷேவிங் பிளேடஸையும் ரேசஸையும் சில சலூன் ஷாப்பில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணும். சப்போஸ் ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் அதே சலூன் ஷாப்புக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஷேவ் பண்ணும்போது சின்ன ஒரு ஊன் வந்துருச்சு, அது வந்து பிளட் வந்துருச்சுன்னா அதே ரேசரை ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது மூலயமா இந்த டிசீஸ் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ வி ஷுட் அவாய்ட் ஷேரிங் த ஷேவிங் பிளேடஸ் அண்ட் ரேசஸ். பீப்புள் ஷுட் பி எஜுகேட்டட் அபவுட் எய்ட்ஸ் டிரான்ஸ்மிஷன். ஸோ பீப்புள் வந்துட்டு அவேராக இருக்கணும். ஸோ இந்த எய்ட்ஸ் வந்துட்டு இப்படி தான் டிரான்ஸ்மிட் ஆகுதுங்கிறத வந்துட்டு அவங்க வந்துட்டு அவேராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்போசபிள் சிரிஞ்சஸ் அண்ட் நீடில்ஸ் ஷுட் பி யூஸ்ட், ப்ரொடெக்டட் அண்ட் சேஃப் செக்ஷுவல் கான்டாக்ட், ஸ்க்ரீனிங் ஆஃப் பிளட் பிஃபோர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அவாய்ட் ஷேரிங் ஷேவிங் பிளேட்ஸ் அண்ட் ரேசஸ், பீப்புள் ஷுட் பி எஜுகேட்டட் அபவுட் எய்ட்ஸ் டிரான்ஸ்மிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்ஐவி இந்த எய்ட்ஸை வந்துட்டு எங்கே ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா யூஎஸ்ஏல 1981 ஹட்டாய் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டாக எப்போ வந்துட்டு இந்த எய்ட்ஸை வந்து இது பண்ணாங்கன்னு பாருங்கள். இன் இந்தியா த ஃபஸ்ட் கன்ஃபர்ம்டு எவிடன்ஸ் ஆஃப் எய்ட்ஸ் இன்ஃபெக்ஷன் வாஸ் ரிப்போர்ட்டட் இன் ஏப்ரல் 1986 ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டாக இந்த இன்ஃபெக்ஷனை வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. த எய்ட்ஸ் வேக்சின் RV-144 trial was conducted in Thailand in 2003 and reports were presented in 2011. ஸோ இந்த எய்ட்ஸுக்குரிய வேக்சினை வந்துட்டு ட்ரையல் எப்போ பார்த்தாங்கன்னா அந்த வேக்சின் பேர் வந்துட்டு RV-144 அப்படிங்கிறது வந்துட்டு அந்த வேக்சின் பேர். அதை ட்ரையல் எப்போ வந்துட்டு ஒருத்தர் கொடுத்து பார்த்தாங்க அப்படின்னா
2003ல தாய்லாண்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு ட்ரையல் பார்க்குறாங்க. ஸோ அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு 2011ல் ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிசீஸ் எய்ட்ஸ். ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஹிப்பாட்டிட்டிஸ் பி ஆர் சீரம் டிசீஸ். அப்படி சீரம் ஹிப்பாட்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் செகண்ட் டிசீஸ். இட் அக்கர்ஸ் டியூ டு இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஹிப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ், அதாவது ஹெச்பி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால் வருதுன்னா ஹிப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் ஹெச்பிவி, எப்படி ஹெச்ஐவியோ அதே மாதிரி ஹெச்பிவி. த வைரஸ் டேமேஜஸ் த லிவர் செல்ஸ் காசிங் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் அண்ட் கிரையோகசிஸ் ஆஃப் லிவர். ஸோ இந்த வைரஸ் எதை டேமேஜ் பண்ணுன்னா நம்மளோட லிவர் செல்ஸ், எப்படி வந்துட்டு எய்ட்ஸ் வந்துட்டு ஒயிட் பிளட் செல்ஸை அட்டாக் பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த ஹிப்பாட்டிட்டிஸ் பி வந்துட்டு நம்மளோட லிவர் செல்ஸை அட்டாக் பண்ணி நம்மளோட அந்த லிவர் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுக்கு இது காரணமாக இருக்கும். அந்த லிவரில் வந்துட்டு நிறைய இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்துட்டு வரும். இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர் டு தேர் பேபிஸ் ஆர் பை செக்ஷுவல் கான்டாக்ட். ஸோ இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட் மதருக்கு இருக்கக்கூடிய அந்த அவங்களோட அதாவது அவங்களோட அன்பார்ன் சைல்டுக்கு வந்துட்டு சப்போஸ் மதருக்கு இருந்துச்சு அப்படின்னா சைல்டுக்கு வந்துட்டு அன்பார்ன் சைல்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். It is also transmitted by contact with infected person's secretions such as saliva, sweat, tears, breast milk and blood. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்டட் பர்சனோட செக்ரீஷன்ஸ், அதாவது அவங்களோட சலைவாவாக இருக்கட்டும், அவங்களோட வேர்வை ஸ்வெட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களோட டியர்ஸ் கண்ணிலேருந்து வரக்கூடிய அந்த டியர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி பிரெஸ்ட் மில்காக இருக்கலாம், இல்லாட்டி பிளட்டாக கூட இருக்கலாம். எப்படி பிரெஸ்ட் மில்கில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரெஸ்ட் மில்க் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு மதர்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய மதர்ஸ் லாக்டேஷன் டைமில் அவங்களோட பிரெஸ்ட் மில்கை வந்துட்டு டொனேட் பண்ணுவாங்க. எதுக்கு டொனேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு குழந்தை பிறக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பிறக்கிற குழந்தைக்கு வந்துட்டு 6 months வந்துட்டு பிரெஸ்ட் மில்க் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு பிரெஸ்ட் மில்க்கை டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டொனேட் பண்ணும்போது கம்ப்ளீட் ஸ்க்ரீனிங் பண்ணணும். ஸோ அந்த பிரெஸ்ட் மில்கில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, அதனால வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆபத்து வருமானு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஸ்க்ரீனிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரெஸ்ட் மில்கையே அவங்க டொனேட் பண்ண விடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த பிரெஸ்ட் மில்க் மூலமாக சில நேரங்களில் அப்படி கூட டிரான்ஸ்மிட் ஆகலாம். அண்ட் பிளட் மூலயமா கூட இது டிரான்ஸ்மிட் ஆகலாம். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வேர்வை நம்ம பாடியில் வரக்கூடிய ஸ்வெட்டு டியர்ஸ் எல்லாத்தினாலையும் இந்த ஹிப்பாட்டிட்டிஸ் பி வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகும். Symptoms observed are fever, loss of appetite, nausea, vomiting, yellowness of eyes and skin, light colored stools, itching of skin, headache and joint pain. ஸோ இந்த ஹிப்பாட்டிட்டிஸ் பி ஆர் சீரம் இதோட சீரம் ஹிப்பாட்டிட்டிஸோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்கும், அண்ட் அப்பிடைட், லாஸ் ஆஃப் அப்பிடைட், நெக்ஸ்ட்டு நாசியா வாமிட்டிங், அதாவது வாமிட்டிங் சென்சேஷனும் இருக்கும், வாமிட்டிங்கும் இருக்கும். நம்மளோட ஐஸ் அண்ட் ஸ்கின் வந்துட்டு எல்லோ கலரில் மாறிடும். ஸ்டூல்ஸ் வந்துட்டு ரொம்ப லைட் கலரில் தான் பாஸ் ஆகும். நம்மளோட ஸ்கின் வந்துட்டு ரொம்ப இச்சிங், அதாவது ரொம்பவே பிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்கின்னு. நெக்ஸ்ட்டு ஹெட்டேக் இருக்கும், அதே மாதிரி ஜாயிண்ட் பெயினும் இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு ஹிப்பாட்டிட்டிஸ் பியோட சிம்டம்ஸ். ஸோ ஹிப்பாட்டிட்டிஸ் பி இஸ் அக்கர்ஸ் டியூ டு த இன்ஃபெக்ஷன் ஆஃப் hepatitis B virus HBV. It damages the liver cells. It is transferred from infected person to other person by contact with the infected person's secretions such as saliva, sweat, tears, breast milk and blood. Symptoms are fever, loss of appetite, nausea, vomiting, yellowness of eyes and skin, light colored stools, itching of skin, headache and joint pain. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஹிப்பாட்டிட்டிஸ் பியோட சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஸ்க்ரீனிங் ஆஃப் பிளட் டோனர்ஸ் பிஃபோர் பிளட் டொனேஷன் கேன் ப்ரிவென்ட் த டிரான்ஸ்மிஷன். ஸோ வந்துட்டு பிளட் டோனர்ஸ் வந்துட்டு பிளட்டை டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணும், கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் பண்ணும். அது மூலிமா நம்மளால் இந்த டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறத தடுக்கலாம். இன்ஜெக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் டு பி ப்ரிவெண்டட். ஸோ வந்துட்டு ட்ரக்ஸை வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுறதை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணணும். ஓகே, அதிகமான ஒரு ட்ரக்ஸை வந்துட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ அதையும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும். ஹேவிங் சேஃப் அண்ட் ப்ரொடெக்டட் செக்ஸ், ஷேரிங் ஆஃப் ரேசர் ஷுட் பி அவாய்டட்.
ஸோ வந்துட்டு எய்ட்ஸுக்கு பார்த்த எல்லா ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோலும் இந்த இதுக்கு வரும். ஸோ ரேசர்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணி இது யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணும். The hepatitis B vaccine offers excellent protection against HBV. அதாவது வந்துட்டு ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின். ஸோ இதுக்கு இந்த டிசீஸுக்காக வந்த வேக்சின் வந்துட்டு இந்த ஹெச்பிவியில் இருந்துட்டு ரொம்ப நம்மளை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ த வேக்சின் இஸ் சேஃப் அண்ட் ஹைலி எஃபெக்டிவ். ஸோ இந்த வேக்சின் வந்துட்டு ரொம்ப சேஃப், அதே மாதிரி ஹைலி எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு பிளட் டோனர்ஸ் வந்துட்டு ஸ்க்ரீன் பண்ணும், கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் பண்ணும் அவங்க பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷேவிங் ரேசஸ் அண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் வந்துட்டு ரொம்பவே ஒரு எக்ஸலண்ட் ப்ரொடெக்ஷன் தான் இந்த ஹெச்பிவி கிட்ட இருந்து. ஸோ அது வந்துட்டு ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த வேக்சின் வந்துட்டு ரொம்ப சேஃப், அதே மாதிரி ஹைலி எஃபெக்டிவ். ஸோ சம் ஆஃப் த அதர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா அண்ட் வைரஸ். ஸோ பாக்டீரியானாலையும் வைரஸ்னாலையும் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிசீசஸ். ஸோ பாக்டீரியானால குனேரியா அண்ட் சிஃபிலிஸ் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுது. அண்ட் வைரஸ்னால ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் அண்ட் ஜெனிட்டல் வாட்ஸ் சொல்லிட்டு 2 டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அதான் அந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை வந்துட்டு ஒரு தடவை க்ரோ த்ரூ பண்ணுங்கள். எப்படி வாட்டர் பார்ன் அண்ட் ஏர்பார்ன் டிசீசஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இம்யூனைசேஷன் பார்க்கலாம். ஸோ இம்யூனைசேஷன் இஸ் நத்திங் பட் டெவலப் பண்ணுறதா வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம பாடியை வந்துட்டு இன்ஃபெக்ட் பண்ணாமல் அதுக்கு ஆப்பனண்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இம்யூனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.